பிரைஸ் தி லார்ட். சீனாவில் ஒரு மனிதன் விலையுயர்ந்த குதிரைகளை வளர்த்து விற்பதை தன் தொழிலாக கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனது குதிரையில் மிக விலை மதிப்பற்ற ஒரு குதிரை அவனை விட்டு எங்கேயோ ஓடி போனது. அந்த குதிரையையும் அதன் மீது வைத்திருந்த ஆசையையும் அறிந்திருந்த அவனது நண்பர்கள் அவனை தேற்றும்படிக்கு கூடி வந்தார்கள். ஆனால் அவனோ எந்த ஒரு கவலையுமின்றி இது நன்மைக்கு ஏதுவாக நடந்திருக்கிறது என்றான். சில நாட்கள் கழித்து அந்த குதிரை காட்டிலிருந்து வேறு சில குதிரைகளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. இதை அறிந்த அவனது நண்பர்கள் அவனிடம், உன் அதிர்ஷ்டம், காணாமல் போன உன் குதிரை வேறு குதிரைகளோடு வந்தது என்று கூறினர். ஒரு சில நாட்களில் அந்த புதிய குதிரைகளில் ஒன்று அவனுடைய மகனை காலில் வேகமாக உதைத்ததால் அவனது கால் எலும்பு உடைந்து போனது. அவனுடைய நண்பர்கள் கூடி வந்து வருத்தத்தை தெரிவித்தனர். உன் துரதிர்ஷ்டம், உன் மகனுடைய கால் உடைந்து விட்டது என கூறினார்கள். அவனோ, தேவனுடைய சித்தம் நடக்கட்டும், இதுவும் நன்மைக்கு ஏதுவாகவே முடியும் என்றான். சில நாட்களில் போர் துவங்கியது. எல்லா வாலிபர்களும் இராணுவத்தில் சேர வற்புறுத்தப்பட்டனர். இவனுடைய மகனின் கால் உடைந்திருந்தபடியால் அவனுக்கு இராணுவத்திலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. ஆனால் போருக்கு சென்று அவனுக்கு அறிமுகமானவர்களில் ஏறக்குறைய எல்லா வாலிபர்களும் போர்க்களத்தில் மாண்டு போயினர். தேவன் இவனுடைய வேதனையை ஜீவனை காக்கும் வடிகாலாக மாற்றினார். எனக்கு அருமையானவர்களே, அவிசுவாசி அதிர்ஷ்டம் என்று கூறுவது விசுவாசியின் பார்வையில் தேவனுடைய நல் ஆசீர்வாதமே. அதே வேளையில் அவிசுவாசி துரதிர்ஷ்டம் என கூறுவதும் தேவனுடைய வழி நடத்துதலின் ஒரு பகுதியே என்பதையும் விசுவாசிகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய அன்பின் மிகுதியால் நமக்கு வரும் சோதனைகளையும் கூட ஆசீர்வாதமாக மாற்றுவார். வேதத்தில் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சீரிய தண்டுகளால் சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் தன் சொந்த தேசத்தை விட்டு, பெற்றோரை விட்டு பிரிந்து நாகமானின் மனைவிக்கு ஒரு பணிவிடை பெண்ணாக நியமிக்கப்பட்டாள். அது அவளது துரதிர்ஷ்டமே. ஆனால் நாகமானின் குஷ்டரோகம் நீங்க அவள் நாகமானை எலிசா தீர்க்கதரிசியிடம் போக சொன்னாள். நாகமானும் எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்க இஸ்ரவேல் தேசத்திற்கு சென்றான். எலிசாவின் கட்டளைப்படி யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணி குஷ்டரோகம் நீங்கி அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறினது. அது முதல் நாகமான், உமது அடியேன் கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆம், ஒரு சீரிய ராஜாவின் படைத்தலைவன் ரட்சிப்புக்கு சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசத்து சிறு பெண் காரணமாயிருந்தது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் சிறை போன்ற பாடுகள் கர்த்தர் அனுமதித்தாலும் அவை நன்மைக்கே. எனவே விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் எதை அனுமதித்தாலும் நன்மைக்கே என அறிந்து நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.